மேஷ ராசிக்காரவங்க அதிக சிஸ்டர்ஸோட இருப்பாங்க சார். மோஸ்ட்லி ஒரு 80% மேஷ ராசியில ஒரு பையன் இருக்காரு அப்படின்னா, கூட பிறந்தவங்க ஒரு 3 சிஸ்டர், 4 சிஸ்டர். அந்த இடத்துல அவர் ஒரே பையனா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர ரொம்ப செல்லமா ஒரு தாய் மாதிரி, ஒரு 4, 5 தாய் சேர்ந்து வளர்த்தா எப்படியோ அதுபோல. இல்ல நான் ஒரு ஒத்த பிள்ளையா நான் பிறந்திருக்கேன் அப்படின்னாலும், பக்கத்து வீட்டுக்காரவங்க, நண்பர்கள் அப்படின்னு சுத்தி ஒரு கூட்டமே இருக்கும். ஏன் அப்படின்னா மேஷம் ஆடு. ஆடு தனியா இருக்குமா? ஆடு எப்படி கூட்டமா இருக்கும்? அதுபோல மேஷத்த சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. இன்னொன்னு ஆடு என்ன சொல்லும்? ஆடு என்ன செய்யும்? நம்ம யார் வளர்க்குறோமோ நம்ம சொல்றத செய்யும். சரிங்களா? அதுதான் ஆட்டோட குணம். அதுபோல மேஷத்த மேஷம் உங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு அடிமையா போறது தான் மேஷம். சரிங்களா? இதெல்லாம் மேஷத்தோட ஒரு தனித்துவம்னு சொல்லலாம். இன்னொன்னு நல்ல அறிவாளிகள், நல்ல அப்சர்வர். நான் பேசுறேன்னா, அத நல்லா உள்வாங்கிப்பாங்க. நான் என்ன சொல்றேன்? தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், இவங்க கிட்ட ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து தனியா இருக்கு. அத நம்ம எடுத்துக்குவோம்னு அப்சர்வ் பண்றது மேஷம். அதுலயும் அஸ்வினி. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ராசிலையும் மேசம்னா, மேசத்துல 3 விதமான ஆட்கள பார்க்கலாம். ஏன்னா, ஒவ்வொரு ராசிலையும் 3 விதமான கிரகங்களுடைய ஆளுமை இருக்கு. அதுல அஸ்வினி வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணும். அதிகம் பேசாது. எவ்வளோ பேசினாலும் கேட்டுட்டு இருக்கும் அஸ்வினி. பரணிங்கிறது எல்லாராலையும் விரும்பப்படும் பரணி. பரணியுடைய பேச்சே தனித்துவமா இருக்கும். அவங்க பேசினாங்கன்னா கேட்டுட்டே இருப்பாங்க. கார்த்திகை வந்து ஒரு 4 பேரை மெயின்டைன் பண்ணணும். நிர்வாக திறமையான ஆள் வேணும். ஒரு டூர் போறீங்க. அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றப்ப மேஷம், கார்த்திகை அந்த இடத்துல நல்லா ரோல் இருக்கும். இந்த மாதிரி 3 குணங்களுக்கு மேஷத்துக்கு பாத்தியம் இருக்குங்க.